ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு சுட சுட கிளிச்ச மீன் கருவாட்டு குழம்பு எப்படி சுவையா செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். நல்லா கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு மாங்காய் போட்டு காரஞ்சரமா செஞ்சிருக்கோம். இதுக்கு தேவையானது ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இது கூட சேர்த்துக்கங்க. கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துக்கங்க. வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் லைட்டா வதங்கின பிறகு தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அதுவும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். தண்ணியில போட்டு கத்திரிக்காவை இது கூட வந்து தண்ணி இருத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கத்திரிக்காய் அந்த டேஸ்ட் நல்லா இறங்கும். அதுல நல்லா வெங்காயமும் தக்காளியும் கத்திரிக்காய் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கத்திரிக்காய் வந்து வதங்கினா ஒரு மாதிரி கலர்ல சேஞ்ச் ஆகும். அப்போ கத்திரிக்காய் வதங்கிச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும். அப்போ நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. கருவாட்டு குழம்புலாம் காரமாக வச்சிங்கன்னா தான் நல்லா இருக்கும். புளிப்பும் காரமாக சேர்ந்தாதான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கு அப்புறம் தண்ணி ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றிக்கங்க. அடி பிடிக்காத அளவுக்கு. ஏன்னா மிளகாத்தூள் போட்டிருக்கோம், கண்டிப்பா நம்மளுக்கு அடி பிடிக்கும். ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. அந்த மிளகாத்தூள் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகணும். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் அரைஞ்சி வச்சிருக்கோம். அதுவும் இது கூட சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிளிச்ச மீன் கருவாடு வந்து நம்ம சுடு தண்ணியில் போட்டு அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுங்க. உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுங்க குழம்புல. ஏன்னா கருவாடில் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு இருக்கும். தண்ணி வந்து ஒரு 1/4 டம்ளர் ஊற்றி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் புளி வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் கரைச்சி வச்சுருக்கோம். புளி அதை கூட சேர்த்துக்கங்க. மாங்காய் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மாங்காய் இல்லைன்னா புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. குழம்பு ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. களிக்கு, சாதத்துக்கு, முட்டை ஆம்லேட் போட்டு இல்லை முட்டை அவிச்சு இதுக்கெல்லாம் சாப்பிட்டு பாருங்க. வேற லெவலில் டேஸ்ட்டாக இருக்குங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.